இன்னைக்கு வெஸ்ட் ஆசியாவில் வார் நடக்கிறதுனால பெட்ரோல் ரேட் ஏறுமா, எல்பிஜி கிடைக்காதுன்னு நம்ம பயப்படுறோம். ஆனால் 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட ஃபியூல் டேங்க் எம்டியாக இன்னும் 14 டேஸ் தான் டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் 1991. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேர்ந்து போச்சு. வேற நாடு கிட்ட பெட்ரோல் வாங்க நம்ம கிட்ட டாலர்ஸ் இல்லை. இந்தியா மொத்தமாக ஸ்தம்பிச்சு போக ரெடியாக இருந்துச்சு. ஒரு வீட்டு கஷ்டத்தில் மேலே வர முடியலைன்னா நம்ம வீட்டு பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டு தங்கத்தை அடகு வைப்பாங்க. அதை தான் இந்தியாவும் பண்ண முடிவு பண்ணாங்க. இந்தியாவோட பிரைடுன்னு கருதுற 47 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோல்ட சீக்கிரட்டா பொட்டி கட்டி லண்டனுக்கு அனுப்ப பிளான் பண்ணாங்க. இது வெளியே தெரிஞ்சா மக்கள் பேனிக் ஆயிடுவாங்கன்னு ரொம்ப ரகசியமா நடந்துச்சு. அந்த ராத்திரி 1991 ஜூலை 4 மும்பை ஏர்போர்ட்டுக்கு அந்த தங்கம் போக ஆரம்பிச்சது. எங்க யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோன்னு பயம். ஒரு பக்கம் கோல்ட லோட் பண்ண வேன் டயர் பஞ்சர் ஆகி நிக்குது. அந்த 1 மணி நேரம் இந்தியாவோட ஹிஸ்டரியிலே ரொம்ப லாங்கஸ்ட் ஹவர். ஒரு வழியா கோல்டு லண்டன் பேங்க் போயிடுச்சு. அந்த பணையம் வச்சு கிடைச்ச டாலரை வச்சுதான் அந்த வருஷம் நம்ம வீட்டு ஸ்டவ்வும் நம்ம ஊர் லாரிங்களும் ஓட பெட்ரோல் வந்துச்சு. அந்த அவமானம், அந்த வழிதான் நம்ம மக்களை சேஞ்ச் பண்ண வச்சது. பெட்ரோல் ஷார்டேஜ்ல ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை இந்தியாவோட எக்கனாமியை மொத்தமா ஓபன் பண்ண வச்சது. இன்னைக்கு நம்ம சூப்பர் பவர்னு பேசுறோம்னா அந்த 1991ல நம்ம பட்ட ஹேங்கர் தான் காரணம். அந்த வழி தான் மாடர்ன் இந்தியா உருவாக்குச்சு. கிறிசிஸ் தான் சேஞ்சை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஃபியூல் ஷார்டேஜை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கோம்னா அன்னைக்கு நம்ம தங்கத்தை கொடுத்து கத்துக்கிட்ட பாடம் தான் காரணம். இந்த சீக்ரெட் மிஷன் பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.